நாகர்கோவிலில் காதலை கைவிட மறுத்ததால் காதல் ஜோடி மீது சரமாரி தாக்குதல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் வசித்து வரும் 18 வயது இளம்பெண் ஒருவர் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஇ பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவிக்கும் அருகுவிளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெயிண்டர் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இந்த காதல் விவகாரம் மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்களுக்கு தெரிய வந்தது. எனவே அவர்கள் மாணவியை கண்டித்தனர். ஆனால் மாணவி அதை பொருட்படுத்தாமல் தன் காதலனான பெயிண்டருடன் சுற்றினார். இது மாணவியின் தந்தைக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காதலர்கள் இருவரும் வெளியே சென்று ஊர் சுற்றினர். பின்னர் மாலையில் மாணவியை வீட்டில் விடுவதற்காக காதலனான பெயிண்டர் மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்தார். வீட்டின் அருகே வந்ததும் மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் பெயிண்டரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். அதை தடுக்க வந்த மாணவிக்கும் அடி விழுந்தது. உடனடியாக காதல் ஜோடியினர் வடசேரி போலீஸ் நிலையத்துக்கு சென்று தஞ்சம் அடைந்தனர். பின்னர் மாணவி மற்றும் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது தனக்கு 18 வயதாகிவிட்டது என்றும், எனவே யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற உரிமை தனக்கு உள்ளது என்றும் மாணவி கூறினார். அதோடு இனி வீட்டுக்கு செல்லப் போவது இல்லை என்றும், காப்பகத்தில் தங்கியிருந்து தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தான் விரும்பிய பெயிண்டரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினார். இதை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். மாணவியை எப்படியாவது தங்களுடன் அழைத்துச் செல்ல வேண்டுமென்று பாசப் போராட்டம் நடத்தினர். ஆனால் மாணவி எதையும் கேட்கவில்லை. மாறாக தங்களை பிரிக்க முயன்றால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டினார். இதனால் போலீசாரால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் மாணவி விருப்பப்படியே காப்பகத்துக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக மாணவியின் தந்தை உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.